ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் சிங்கப்பூர், ஸ்ரீ ராமானுஜா சொசைட்டி சிங்கப்பூர் இருவரும் இணைந்து திவ்ய பிரபந்தங்களை சிங்கப்பூர் வாழ் ஆஸ்திகர்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நெடுநாள் ஒரு ஆசை இருந்தது. பகவானுடைய சங்கல்பத்தினால் அது இப்பொழுது நிறைவேற ஆரம்பித்திருக்கிறது. இதில் திவ்ய பிரபந்தம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் இருந்ததை ஒழிய எந்த பிரபந்தம் முதலில் செய்ய வேண்டும் என்று ரொம்ப நாள் யோசித்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் நம்மாழ்வாருடைய உயர்வர உயர்நலம் என்கிற பாசுரத்தில் ஆழ்வார் தொழுது எழு என் மனனே என்று சொல்கிற அந்த ஒரு வார்த்தையும், அத்துடன் தொண்டரடிப்புடி ஆழ்வாருக்கான தனியனில் மற்றொன்றும் வேண்டா மனமே என்கின்ற அந்த பாசுரத்தின் ஒரு தொடர்பு நமக்கு பிடிபட்டதால், ஏன் தொண்டரடிப்புடி ஆழ்வாரின் திருமாலையே பண்ணலாமே அப்படி ஒரு எண்ணம் வந்ததினால் முதலில் திருமாலையை எடுத்துக்கொண்டோம். திருமாலை என்று முடிவு வந்துவிட்டது. ஆனால் யாரை வைத்து இதை சொல்லிக் கொடுப்பது என்று யோசித்து கொண்டிருந்த பொழுதுதான் நம்மளுடைய அந்த கோஷ்டிக்கு ஸ்ரீமதி ஸ்ரீபிரியா விஜய் அவர்களுடைய அறிமுகம் கிடைத்தது. இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொன்னவுடன் மிகவும் உற்சாகத்துடன் இதை எடுத்துக்கொண்டார். அந்த பாசுரங்களை எல்லாம் அனுப்பி வைத்தோம். அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் கேட்டு பதங்களை எல்லாம் பிரித்து அதற்கு டியூன் செய்து நான் தயார் செய்து கொள்கிறேன். அதற்கு அப்புறம் இந்த கிளாஸ்களை ஆரம்பிக்கலாம் என்று சொன்னார். அதுவும் மிக குறுகிய காலத்தில் நடந்தேறியது. அதனால் இதில் தெளிவாக ஒரு பகவத் சங்கல்பம் இருப்பது எங்களால் உணர முடிந்தது. ஆழ்வார் வனமாலையோட அம்சம். கண்ணனுடைய திருவாவதாரத்தில் பார்த்தாலும் மாலாக்காரர் என்று ஒருவர் இருந்தார். கண்ணனுக்கு மாலைகளை மதுரைக்கு வரும்பொழுது அவருக்கு சமர்ப்பணம் செய்தவர். கிருஷ்ணனுக்கு மாலைகள் ரொம்ப பிடிக்கும். அதனால் வனமாலையின் அம்சமான தொண்டரடிப்புடி ஆழ்வார் பெருமாள் மீது, ரங்கநாதன் மீது திருமாலை என்கிற இந்த ஒரு பிரபந்தத்தை பாடியுள்ளார். இதை திருமாலையை அப்படியே ஒரே டியூனில் பாடாமல் ஒரு கதம்பம் மாதிரி வெவ்வேறு ராகங்களில் அதை டியூன் செய்து எல்லா மாணவர்களுக்கும் அடுத்தடுத்த வாரங்களில் 2 பாசுரங்கள் என்கிற ரீதியில் சொல்லிக் கொடுத்த ஸ்ரீபிரியாவுக்கு எங்களுடைய ஒரு உள்ளம் கனிந்த பாராட்டுகள். ஏனென்றால் இது ரொம்பவும் கஷ்டம். ஒரே ராகத்தை தொடர்ச்சியாக பாடிவிடலாம். ஆனால் 2 பாசுரம் ஒரு ராகம், அடுத்த 2 பாசுரம் ஒரு ராகம் என்பது மிகவும் கடினமான விஷயம். அதுவும் பாதிக்கு மேல் இருந்த அந்த மாணவர்கள் எல்லாரும் சிறுவர்கள். இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து பாட வைத்து மிகவும் வெற்றிகரமாக இது ஒரு 10 வாரங்களில் முடிந்தது. அதையும் தவிர கோவிலிலேயே வசந்த உற்சவத்தின் பொழுது எல்லாருமாக சேர்ந்து பாடி நிறைய பேர் அதை கோவிலில் அதை கண்டு கழித்தார்கள். அப்பேற்பட்ட இந்த திருமாலை பிரபந்தம் இப்பொழுது ஒரு ரெக்கார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறது. ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதற்கு ஆழ்வார், பெரிய பெருமாள் எல்லாருக்குமே நன்றி செய்ய வேண்டும். குறிப்பாக ராமானுஜா சொசைட்டி மற்றும் இதை ஆதரித்து தந்த ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில், ஹிந்து என்டோமென்ட் போர்டு, இவாளுக்கெல்லாம் எங்களுடைய தன்யவாதங்கள். மேலும் இந்த ஒரு ப்ரொஜெக்டை ரொம்பவும் உற்சாகமாக மிக குறுகிய காலத்தில் செய்து கொடுத்த ஸ்ரீமதி ஸ்ரீபிரியா விஜய்க்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களுடைய தன்யவாதங்கள். திருமதி ஸ்ரீபிரியா விஜய் மிகவும் எல்லாருக்கும் அறிமுகமானவர் தான். திரு TN சேஷகோபாலன், சங்கீத கலாநிதி சேஷகோபாலன் அவர்களுடைய சிஷ்யை. மேலும் நிறைய குருமார்களின் ஆசியும் அவர்களுடைய அந்த சிக்ஷை, அதாவது அவர்கள் சொல்லிக் கொடுத்து கற்றுக்கொண்டு அதை இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பவர், பெரிய சங்கீத பரம்பரையில் வந்தவர். அவருடைய ஒரு அறிமுகம் நமக்கு கிடைத்தது நம்முடைய பாக்கியம். மேலும் இந்த ப்ரொஜெக்ட் ரொம்ப வெற்றிகரமாக வருவதற்கு திரு தேவராஜன் சுவாமி அவர்களுடைய ஒரு உன்னதமான ஒரு உதவி
ரொம்ப ஆச்சரியமாகவும் மிகவும் உளங்கணிந்ததாக இருக்கிறது. திரு தேவராஜன் சுவாமியுடைய பிராப்தி ஈவெண்ட்ஸ் வந்து இதில் ரொம்ப உற்சாகமாக சுவாமியிடம் பேசி கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், இது வந்து ஒரு எங்களால் முடிந்த ஒரு சின்ன கைங்கரியம் என்று. அதனால் இப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு மகான்கள் என்று தான் சொல்ல வேண்டும், இவருடைய ஆதரவுடன் இந்த ஒரு ப்ராஜெக்ட் மிகவும் வெற்றிகரமாக வருவது எங்கள் எல்லாருக்குமே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ப்ராஜெக்டை போல மேலும் நிறைய இந்த மாதிரி ப்ராஜெக்டுகள் ஸ்ரீமதி ஸ்ரீபிரியாவும் சரி, திரு தேவராஜன் சுவாமிகள் எல்லாருமே சேர்ந்து செய்து இந்த சிங்கப்பூர் வாழ் ஆஸ்திகர்களுக்கு ஒரு பேருதவி செய்ய வேண்டும் என்று ராமானுஜா சொசைட்டி, ஸ்ரீனிவாச பெருமாள் கோயில் இவர்களுடைய சார்பில் அடியேன் கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ரங்கநாயிகா சமேத ரங்கநாத பரபிரம்மனே நமஹா.